சரி சார், ஓப்பனா ஒன்று கேட்குறேன் சார். திமுக உங்களை சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்குது. அந்த அதிருப்தியில நாஞ்சில் சம்பத் சார் இருக்காரு. மிக விரைவில் தாவேக்காவுக்கு ஆதரவாகவோ அல்லது தாவேக்கால போய் சேர்ந்துருவாருங்கிறாங்க. திமுக என்ன பயன்படுத்தவில்லை என்பது உண்மைதான். அந்த கோபத்துக்காக தான் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி கூட கேள்வி இல்லையே. அப்படி ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு கூட்டம் கொடுதுன்னு சொல்ல. விஜய் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறீங்க. விஜயா நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க மக்கள். ஸோ உங்களோட பார்வையில் யாரு சார் ஆட்சிக்கு வருவாங்க அடுத்து? இன்னைக்கு திமுக தான். ஏன்னா அவங்க தயாரா இருக்காங்க. இப்போ விஜயோட கணிப்பு இந்த திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாருல, ஆமா, அது வந்து அதுதான் நீங்களும் அதுதான் சொல்றீங்களா? நான் தான் முதல்ல சொன்னது இது தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க சொன்னது விஜய் என்ன விஜய் சொல்றது முடியாவா? ஆமா, விஜய் சொன்னது உங்களை பார்த்து அவர் காப்பி அடிக்கிறாரா? காப்பி அடிக்காரான்னு தெரியாது. நான் தான் முதல்ல சொன்னது. அவர்கிட்டயே சொன்னேனே சார். ரொம்ப நாளா விஜய்க்கு எழுதி கொடுக்கறது யாருன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சிடுச்சு சார். நீங்க சொல்லிதான் எழுதியோன்னு அவங்க என்கிட்ட கேட்கல. நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். கேட்டா கொடுப்பீங்களா சார்? எழுதி கேட்டா சம்பளம் தான் எழுதி கொடுப்பேன். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொன்னது நான் தான் முதல்ல. இன்னைக்கு தான் அவரு சொல்றாரு. இல்ல, அதுக்கான அடிப்படை என்ன சார்? நீங்க சொன்னதுக்கான அடிப்படை எதனா, எப்படி இந்த போட்டியா வரும்? அதிமுக அஸ்தானமாயிட்டு இருக்கு. அதிமுக சின்ன பின்னமாயி கிடக்கு. அதனால சொன்னேன். அவங்களுக்கு அந்த தேசிய சக்தி பாஜக கூட்டணி அதெல்லாம் பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால தான் பாடையில போறாங்க. பாஜக இந்த கூட்டணி வைக்கிறதும் பாடையில பயணம் செய்யறதும் ஒண்ணு சார். மதிமுக கடந்த காலங்களில் வச்சிருக்கு, திமுக வச்சிருக்கு. அது வேற காலகட்டம் தம்பி. அன்னைக்கு அடல் பிகாரி அவங்க வச்சா நல்ல இல்ல அன்னைக்கு அங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அதான சொல்றாரு, நீங்க வச்சா நல்ல கூட்டணி நல்ல கட்சி அறிவு கிடையாது. இது இவங்க வாஜ்பாய் அன்னைக்கு தலைவர். ஜெயலலிதா திருநெல்வேலியில அதிமுக மகாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டை கெஸ்டா பேச வர்றது யாருன்னா லால் கிருஷ்ணன் அத்வானி. அவர் அந்த மாநாட்டில் சொன்னாரு, மதச்சார்பையை பிஜேபி கட்சி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கப்புறம் தான் கூட்டணி. ராமர் கோவில்லாம் இடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு. ஆமா, அதை நாங்க நம்புறீங்க. ஆமா.